அவங்களுடைய கண்ணீருக்கு பின்னாடி என்னதான் இருக்கு? எதனால திடீர்னு அந்த ஒரு அழுகைகள்? ஏன் அப்படி என்ன நடந்துச்சு? மிஸ் பண்றாங்களா இல்ல ஒரு ஏக்கங்களோட இருக்காங்களா என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிக்கப் ஆயில் பார்ப்போம். இடையில டிவைனோட மெசேஜஸ் ஏதாவது இருந்தாலும் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்துட்டு உள்ளே இருக்கிற மெசேஜஸ் நிறையா இது உங்களுக்கு கனெக்ட் ஆகும். சரி, இந்த நபர் வந்து நம்பி அவங்க யாரோ ஏமாத்தி இருக்க மாதிரி ஒரு ஒரு உணர்வு இருக்கு. அந்த நம்பின நபர் ரொம்ப நம்பிட்டாங்க. அந்த அந்த ஒரு பர்சனை நம்பி செஞ்ச வேலைகள், மற்றவங்கள பகைச்சிக்கிட்டது, அதெல்லாம் ரொம்ப நிறைய இருக்கு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைலண்டான ஒரு அழுகைகளாக இருக்கு. ஏன்னா இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்து ஆக்சுவலி நல்ல கேரக்டராக இருந்திருப்பாங்க, ஒரு ஜாலி எல்லாருக்கும் பிடிக்கிற கேரக்டராக முன்னாடி ஒன்ஸ் இருந்திருக்கலாம். பட் ஆனால் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பர்சன் மூலியமாக இவங்க வந்து இவங்களோட லவ்டு ஒன்ஸ்ன்னு சொல்கிற எல்லாத்துக்கிட்ட இருந்து விலகி ஒரு ரொம்ப ஒரு மாதிரி டாக்ஸிக்காக கூட வந்துட்டு நடந்திருப்பாங்க. உங்களோட பர்சன் தான் அவங்க. பட் ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து இவங்களை நீங்களே வந்து சரியான பேடான ஒரு பர்சன், ஒரு டாக்ஸிக்கான ஒரு கேரக்டர், இவங்க வந்து நல்ல ஒரு பர்சனே கிடையாதுன்னு சொல்கிற அளவுக்கான ஒரு விஷயங்களும் பண்ணியிருப்பாங்க. எந்த அளவுக்கு மனசார லவ் பண்ணீங்களோ அதே அளவுக்கு வெறுக்கிற அளவுக்கு கூட நடந்திருப்பாங்க. இது எல்லாமே அந்த நம்பின ஒரு பர்சன் இருக்காங்கல்ல அவங்களோட வேலைகள் தான். அவங்க ஜென்ரலி ஒரு மேனிப்புலேட்டிவா இருக்கலாம். அவங்க வந்து சும்மா லைட்டா ஒரு ஒரு வார்த்தை சொன்னா இவங்க உடனே வந்து அதை பிடிச்சிக்கிட்டு பண்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப நடந்திருக்கும். ஸோ இப்போ எங்கேயோ ஏமாறுற மாதிரி ஒரு உணர்வு இருக்கு. அதாவது இப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க ரியாலிட்டி. அவங்க கொஞ்சம் இப்போ கிரவுண்டிங்குள்ளார வர ட்ரை பண்ணுறாங்க. ஓகேவா? அதாவது முன்னாடிலாம் வந்து கொஞ்சம் அவங்க பேச்சிலே வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், திமிர் அவ்வளோக்கு இருந்திருக்கும். ரொம்ப அப்படியே வந்துட்டு ஆட்டிடியூட்லலாம் வார்த்தைகள்லாம் ரொம்ப இருந்திருக்கும். அப்படியே ஒரு ஒரு வார்த்தைகளும் சரி ரொம்ப ஷார்ப்பாக இருந்திருக்கும். எஸ்பெஷலி உங்ககிட்ட அவ்வளவு வந்து ஷார்ப்பாக பேசியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு எல்லா எல்லா விஷயங்களும் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கிடைக்க கிடைக்க அவங்க வந்து தப்பு பண்ணிட்டோம். ஏன்னா இப்போ அவங்க லைஃப் பார்த்தீங்கன்னா வெளியில நல்லா இருக்க மாதிரி இருந்தாலும் உள்ளர 1000 குழப்பங்கள் கவலைகள் இருக்கு. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பீப்புளோட ட்ரஸ்ட்டை ஏர்ன் பண்ணணும். இப்போ இது வரைக்கும் வந்துட்டு அந்த அந்த நபர் ரொம்ப நம்பிக்கையுடைய நபராக இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க செய்கையாலே யாரெல்லாம் அவங்க நம்பினாங்களோ விட்டுட்டு போயிருப்பாங்க. அண்ட் எஸ்பெஷலி உங்கள் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப நம்பியிருப்பீங்க. ஸோ அதில் அதிகமாக காயப்பட்டது நீங்களாக தான் இருக்கும். இப்போ திருப்ப மறுபடியும் வந்துட்டு யாரும் அவங்கள நம்புறதில்ல. ஸோ அந்த நம்பிக்கையை வந்துட்டு அவங்க எடுக்கணும். ஸோ அதுக்கு பல குழப்பங்கள். நான் இப்போ எப்படி நான் போய் பேசுவேன், எந்த மூஞ்சி வச்சுட்டு நான் போய் பேசுவேன், அவ்வளோ தூரம் லைஃப் ரொம்ப அழகாக இருந்த லைஃப், எல்லாமே ஈஸியாக கிடைச்ச லைஃப்பை நானே கெடுத்துட்டு உட்காந்துருக்கேனே. அந்த ஒரு குற்ற உணர்ச்சி மாதிரி ஒரு விஷயம் மனசுக்குள்ளார ரொம்ப இருக்கு அவங்களுக்கு. வெளியில தெரியல, பட் ஆனால் ரொம்ப நிறைய இருக்கு. ஒரு ஏன்னா இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு சில அவமானங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அதாவது ரொம்ப பெரிய அவமானம்னு சொல்லலைனாலுமே அவங்க சொல்லி காமிக்கிறது, குத்தி காட்டி பேசுறது, இவங்க ஒரு டைம்ல உங்களுக்கு பண்ணினாங்கல்ல, அது அப்படியே அங்க எங்கேயோ திரும்பி நடந்திருக்க மாதிரியும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அவங்களோட அழுகைகளா இருக்கட்டும், கண்ணீருக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சின்ன சின்ன விஷயங்களாக தெரிஞ்சாலும் கூட அது அவங்கள மனதளவில் வந்து இப்போதான் பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் ஒரு சில பேர் நீங்கள் அதை பாவம் பார்ப்பீங்களா, அச்சுச்சோ அழுகுறாங்களே அப்படின்னு பாவம் பார்ப்பீங்களான்னா பார்க்கவே மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் உங்களை உங்களை வந்துட்டு இப்படி தான் வந்து அழ வச்சிருப்பாங்க. ஸோ நீங்களா இன்னும் படுன்னு தான் சொல்லுவீங்களே, பாவம் பார்க்கவே மாட்டீங்க. அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்சர் வேணும்னு தேடிட்டு இருந்திருப்பாங்க. அந்த ஆன்சர் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் அது கிடைச்சுமே ஒரு திருப்தி இல்லைங்கிற மாதிரி தான் வந்துட்டு இருக்கு.
சரி, இப்போ இந்த நபர் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஹெல்த் வைஸ் சம்வேர் வீக்காக இருக்காங்க. மேபி லைக் மென்டலி, எமோஷ்னலாக இல்லை ஃபிசிக்கலாக ரொம்ப எங்கேயும் வீக்காக இருக்க மாதிரி இருக்குது. இவங்க வந்து அதாவது தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத பீப்புளுக்கு அதிகமாக கொடுத்த எனர்ஜினால இவ்வளோ வீக் ஆயிட்டாங்க. ஆனால் வந்து உண்மையிலே சொல்ல போகணுன்னா இவங்களோட வீக்னஸ் அதிகமாயிட்டே இருக்கு, ரொம்ப சைலண்டாக அதிகமாகிட்டே இருக்கு. ஆனால் இவங்களுக்கு ஒரு பிடிப்பு வேணும், இப்போ ஒரு சப்போர்ட் வேணும். அந்த சப்போர்ட் புது சைடில் கிடைக்க மாட்டேங்குது. இவங்களும் வந்து இப்போ இப்போ நீங்க ரொம்ப நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க, வேணாம் தூக்கி போட்டு போயிட்டாங்க. புது ஆள்கிட்ட வந்துட்டு சப்போர்ட் கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையில தான் உங்களை தூக்கி போட்டுட்டு போனாங்க. ஆனா இப்ப போன இடத்துல அவங்களுக்கு அந்த நம்பிக்கையை ஏர்ன் பண்றதே கஷ்டமா இருக்கே. இந்த நபர், உங்களுடைய பார்ட்னர், உங்களுடைய பர்சனை அவங்க வந்து அவ்வளோக்கு நம்ப மாட்டுறாங்க. இந்த புதுசாக வந்த பர்சன், மேபி நீங்கள் தேர்ட் பார்ட்டின்னு சொல்ல என்ன வேணால் சொல்லிக்கோங்க. பட் அந்த அந்த பர்சனுக்கும் அவங்களுக்கும் அந்த நம்பிக்கைங்கிற ஒரு பிரச்சனைகள் போகுது. ஸோ இப்போ தான் லைஃப்பில் யாராவது ஒருத்தவங்க நிரந்தரமாக இருக்கணும். இப்போ நம்ம ஓவராக ஆடிட்டோம். ஸோ உங்ககிட்ட வர்றதுக்கும் ஒரு ஈகோ பிரச்சனை. இப்போ அப்படியே தனியாகவும் இருக்க முடியாது. ஏன்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப முடியல. எதிர்காலத்துக்கு இப்போ கரண்ட்ல இருக்கிற பர்சனை யார் பிடிக்கலாம், யார் சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கலாம்னா யாரும் நம்புற மாதிரி நிக்க மாட்டாங்க. எல்லாரும் ஒரு டைம் பாஸஸ் யூஸ் பண்ணிட்டு போறாங்க. ஸோ ஒரு சில ஃபேக் ப்ராமிஸை நம்பி அவங்க எடுத்த எல்லா முடிவுகளில் ஒரு சில லாஸஸ் ஆகுமோன்ற பயம். சரி, அவங்களோட ஒரு ப்ராப்பர்ட்டி விஷயங்களோ இல்லை ஏதாவது ஒரு பெரிய ஒரு பணம் சம்மந்தப்பட்ட விஷயமோ இல்லை பெரிய வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயமோ அவங்க கையை விட்டு போகிற மாதிரியான ஒரு பயம் இருக்கு. ஏன்னா வந்து ஒரு ட்ராப் அப்படிங்கிறத வந்து செட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க இந்த நபருக்கு, உங்க பர்சனுக்கு. ஸோ நீங்க இருந்த வரைக்கும் ஒரு ப்ரொடெக்ஷனா இருந்தீங்க, உங்களை விலக்கி விட்டுட்டாங்க. ஸோ நீங்க விலகி வந்ததுக்கு அப்புறம் இப்போ அந்த பர்சன் தனியா இருக்கிறதுனால இப்போதான் அந்த ரியல் பயத்தையே கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இனி அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஆனால் அவங்களுக்குள்ளரே நல்ல ஒரு உணர்வு தெரியுது, சம்பேர் ஏதோ ஒரு ட்ராப்புக்குள்ள போறோமோன்னு. ஸோ இந்த அழுகைகள் எல்லாமே வந்துட்டு ஒரு பக்கம் மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற தப்பான முடிவெடுத்து மாட்டிக்கிட்டோங்கிற ஒரு பயம் சைலண்ட்லி இருக்குது. இன்னொரு பக்கம் வந்துட்டு திரும்ப உங்ககிட்ட பேசலாங்கிற ஒரு ஆசைகள் வந்தாலும் கூட எப்படி பேசுவேன். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த கரண்ட் பர்சன் இருக்காங்கல்ல, அந்த தேர்ட் பார்ட்டி என்ன சொல்வேன்ல, ஸோ அந்த தேர்ட் பர்சனா இருந்தாலும் கூட திரும்ப மறுபடியும் உங்ககிட்ட இவங்களே வந்து சேரணும்னு நினைச்சாலும், நீங்களே மன்னிச்சு ஏத்துக்கிட்டாலும் அந்த தேர்ட் பர்சன் விட மாட்டாங்க. அன்டில் உங்க பார்ட்னர் கிட்ட இருந்து என்னென்ன விஷயங்கள் எடுக்க முடியுமோ அதை எடுக்கிற வரைக்கும் இந்த தேர்ட் பர்சன் உங்க ரெண்டு பேரும் சேரதுல ரொம்ப தடைகள் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு சில பேருக்கு, உங்களுக்கு ஒரு சில பேர் தெரியும், கரெக்ட் நீங்க சொல்றதுதான் அவங்க பண்றாங்க, அவங்கள யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, நான் அதை தான் வார்ன் பண்ணேன். ஒரு சில பேருக்கு ஐடியாவே கிடையாது. ஸோ இங்க சைலண்ட்லி தேர்ட் பர்சன் ரெண்டு பேரையுமே கண்ட்ரோல வச்சுட்டு இருக்காங்க. ஓகே, இவங்க ரொம்ப கற்பனை கட்டியிருக்கலாம், ரொம்ப ஓவரான கற்பனைகள்லாம் வந்து நினைச்சது எல்லாமே இப்போ ஆஃப் ஆயிடுச்சு உங்களுக்கு. அதாவது அவங்களுக்குள்ளார அந்த அழுகைகளுக்கு ரீசன் என்ன தெரியுமா? டிசப்பாயின்மெண்ட்டுங்கிறது பயங்கரமான ஏமாற்றங்க அது. ஏன்னா உங்களுக்கும் தெரியும், அந்த பர்சனுக்கும் தெரியும், அவங்க எப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு லைஃபை விட்டுட்டு போயிருக்காங்க. பிகாஸ் உங்க கூட இருந்த வரைக்கும் எல்லாமே ஈஸி, எது கேட்டாலும் எஸ் மட்டும் தான் சொல்லுவீங்க, ஈஸியா கிடைச்சது. ஒரு சொல்லுவாங்களா, ராஜ வாழ்க்கை வாழ்றாங்கடா அப்படின்னு சொல்லி பொறாமப்படக்கூடிய அளவுக்கான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்திருக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்திருந்தா வாழ்ந்திருக்கலாம். பட் ஆனா அதை மிஸ் பண்ணிட்டோமேன்ற ஒரு விஷயம் இப்பதான் தெரியுது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சைலண்டா இப்போ அது வெளியில தெரியவே தெரியாதுங்க. அவங்களோட கண்ணீர் எதுவுமே வெளியே தெரியாது. அது ரொம்ப குற்ற உணர்ச்சி அவங்க கிட்ட அதிகமா இருக்கு, யார்ட்டையும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஈஸியா உங்களை டாமினேட் பண்ணாங்க, உங்களை நாட்டாம பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்க. எல்லா இடத்துலயும் இதை பண்ண, அதை செய். இப்ப அவங்கள வந்து இந்த தேர்ட் பர்சனோ இல்ல புது பர்சனோ உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க.
ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்ன தெரியுமா? இந்த நம்பின பர்சனை பத்தி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு முன்னாடியே. நான் தான் அவ்வளோ சொல்லியும் நான் தான் புரிஞ்சுக்காம தெரிஞ்சுக்காம ஏமாந்துட்டேன். எனக்கு எல்லாமே தெரியும், நான் ரொம்ப பிரில்லியன்ட்டு நான் நினைச்சேன். கடைசியில பார்த்தா நான் இவ்வளோ ஒரு ஏமாலியா இருந்திருக்கேன். அத்தனை பேத்துக்குமே வந்துட்டு நான் பண்றது தப்பு, நம்புறவங்க தப்பானவங்கன்னு தெரிஞ்சும் நான் இப்படி ஏமாந்துட்டேங்கிற ஒரு ஒரு விஷயம் அவங்களால ஏத்துக்கவே முடியல. சரி, இது என்ன அப்படின்னா நிறைய இன்சிடென்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் 1 or 2 இன்சிடென்ட் தான் வந்துட்டு ரொம்ப பெரிதளவில் அவங்கள பாதிச்சிருக்கு, ரொம்ப அள வச்சிருக்கு அவங்கள. அதாவது அது அது எப்படின்னா சொல்ல முடியாத ஒரு உணர்வுகள் இருக்கு அவங்களுக்கு, ஃபீலிங்ஸ் வந்து அவ்வளோ இருக்கு. அது ரொம்ப ரொம்ப பர்சனலாக எடுத்துட்டு போறாங்க அவங்க. சரி, இந்த பர்சன் வந்துட்டு ப்ரொஃபஷனல் விஷயங்கள்ல ஓகே தான், பட் ஆனால் வந்துட்டு பர்சனல்ல வரப்போ ரிலேஷன்ஷிப்னு வந்தப்போ இவங்க எடுத்த இந்த டெசிஷன் ரொம்ப தப்பு. இது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சில பேர் உங்களுடைய லக்கு தான், உங்களுடைய அந்த குட் டைமிங்ஸ் தான் வந்து இவங்களை இவ்வளோ நாட்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கோம். பட் உங்களை விட்டு விலகினதுக்கு அப்புறம் அந்த குட் லக்கும் ஃபேட் ஆயிடுச்சு, மறைஞ்சிருச்சு. ஒன்லி த பேட் லக் அப்படின்றபடி வந்துட்டு ஒரு சூழ்நிலைகள் அங்கே அட்ராக்ட் ஆகிறனால ஓவர் திங்கிங் இருக்கு இங்க. சரி, ஆனால் வந்து திரும்ப இப்போ உங்களுக்குள்ள இருக்குல்ல, சரி இப்போ நீங்களாவது போய் பேசி பார்த்து சமாதானப்படுத்தலாமா? ஏன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்ட் ஹார்ட், ரொம்ப இலகின மனசு இல்லையா? ஒரு சில பேர் வந்துட்டு சரி இப்போ நம்மளாவது போய் சப்போர்ட் பண்ணலாம், ஏமாந்துட்டாங்க, வில் கிவ் செகண்ட் சான்ஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலுமே இப்போ இருக்க சூழ்நிலைக்கு அவங்க வந்து அதையுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் நிறைய விஷயங்கள்ல இவங்க கிட்ட சொல்லி காமிச்சிருக்காங்க, மனதளவில் குத்தி காட்டி பேசுறாங்கன்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ மறுபடியும் நீங்க வந்தா நீங்களும் எதையாவது சொல்லத்தானே போறீங்க, ஏன்னா நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் எப்படின்னு அவங்களே நினைச்சிட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு அவங்களுக்கு தெரியல, புரியல இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாம் மேலோட்டமா பார்க்க நல்லா இருக்கு, ஆனா உள்ளேற போய் டீப்பா பார்த்தா ஸ்லோலி அவங்களுடைய பொசிஷன், அவங்க கண்ட்ரோல் அவங்க இழக்கிறாங்க. சரி, இதுல என்ன அப்படின்னா வந்து அவங்களுடைய ஓன் பீப்புள் சப்போர்ட்டுக்கு இல்லாதபடி இருக்கு. இப்போ இவ்வளோ நாளாக வந்து இப்போ நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டப்போ சரி, இன்னும் ஏற்றி விட்டவங்க, இன்னும் வந்து பிரியணும்னு நினைச்சவங்க, இந்த சண்டைக்கு காரணமானவங்க, அவங்க எல்லாமே அந்த உங்களுடைய பார்ட்னருக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுமே அகெயின்ஸ்டாக நிற்கிற மாதிரி இருக்கு. அது எந்த ஒரு பிடிப்பை வச்சுக்கிட்டு இத்தனை ஆட்டம் போட்டுச்சோ அந்த பிடிப்பு இல்லை, அதுதான் பயமே. சங்க தான் அந்த பயங்கிறதே வந்து தெரியுது. தன்னை வந்து இந்த பர்சனுக்கு தன்னை ஒரு கிங் ஒரு குவீன் மாதிரி நினைச்சிருப்பாங்க, பட் அது இப்போ எதுவுமே அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாம் சும்மா அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்தோடனே பயம் வந்துடுச்சு. சரி, இப்போ இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேருக்கு பயம் இருக்கிறதுக்கு ரீசன், அவங்க இவ்வளோ நாட்களாக சம்பாதிச்சு வச்ச விஷயம், கஷ்டப்பட்டு கட்டி கட்டி வச்ச விஷயங்கள் எல்லாமே போயிடுமோன்ற ஒரு பயம். ஏன்னா இந்த டைம்ல இவங்களுக்கு வந்து சுத்தி இருக்கவங்க மேல ஒரு நம்பிக்கை வரமாட்டேங்குது, எல்லாரும் ஏமாத்துறாங்க அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அதிகமா இருக்கிறதுனால ஒரு பயம், ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த அழுகைக்கு இன்னும் ரீசன் பார்த்தீங்கன்னா பயப்படுறது, ஸ்ட்ரெஸ் ஆகிறது, நிம்மதி இல்லாமல் யாரை நான் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியலன்னு ஒரு ஓவரா திங்க் பண்ணி பண்ணி வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகுதாங்க. அவங்களோட கண்ணீருக்கு பின்னாடி உங்களை மிஸ் பண்ணுறதா, நீங்கள் மட்டும்தானா அப்படின்னா நீங்கள் முக்கியமான ஒரு ரீசன். ஆனால் இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்ச அந்த பயம், அதாவது இது எப்படி நான் அப்ரோச் பண்ற விதங்கள்ல பயப்படுறாங்க உங்ககிட்ட அகெயின். சரி, எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது, இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இஃப் யூ ஆர் லக்கி வெரி சூன், ரொம்ப சீக்கிரமாகவே அவங்களோட கரண்ட் பொசிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க, ஓகேங்களா? ஆனால் எதுவுமே நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக ஸ்வீட்டாக இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை. எடுத்த முடிவு தப்புன்னே உட்காந்துருக்காங்க, உங்களை விட்டுட்டு போனது தப்புன்னு உட்காந்துருக்காங்க. ஸோ அது வந்து எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க அங்கே. சரி, நம்ம பிக்கப் ஃபைலில் போய் பார்ப்போம் வேற என்ன மெசேஜஸ் வருதுன்னு.
பைல் நம்பர் 1க்கு இந்த எல்லோ கலர் பாக்ஸ் கொடுக்குறேன். பைல் நம்பர் 2க்கு இந்த ஹார்ட் ஆன அந்த ரிங்கு மோதிரம். பைல் நம்பர் 3க்கு இந்த மல்டி கலர் பிளாக் பென். ஓகே, ஆஸ்ட்ரோன் எடுத்த மாதிரி இருக்கு. இது 3 பைல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேல தாராளமா பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டைம் ஆகும்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். பைல் நம்பர் 1 வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க பைல் நம்பர் 1, அப்பதான் வந்து புரியும். பயம் இருக்குங்க, ரொம்ப பயம் இருக்கு. சரி, உங்க கூட இருந்தப்போ இந்த பர்சனுக்கு கான்ஃபிடென்ட், பயம்னா என்னன்னு தெரியாம இருந்திருப்பாங்க. எல்லாமே கரெக்டா இருக்கும். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைல் நம்பர் 1, நீங்க ஒரு பர்சனை வந்து இந்த பர்சனை முக்கியமாக இந்த பர்சனை நம்பி நீங்க உங்க எதிர்காலம் உங்க ஃபியூச்சரவே வந்துட்டு கொடுக்கணும்னு நினைச்சீங்க. ஏன்னா அவ்வளோ பிரில்லியண்டான ஒரு பர்சனா இருப்பாங்க. நல்ல பேச்சு திறமை இருக்கும். எதையுமே வந்து செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும். ஆனா உங்க கூட இருந்தப்போ எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவா இருந்துச்சோ, ஒர்க் ஆச்சோ, இப்ப எல்லாமே மாறுது. இப்போ உங்க கூட இருந்தப்போ பாத்தீங்கன்னா நிறைய பிளானிங்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஃபியூச்சர் சம்பந்தமா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஒரு பெரிய ஒரு விஷயங்கள்லாம் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில டைம்ல வந்துட்டு அதை செஞ்சும் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனாலதான் நீங்க அவங்கள பிளைண்டா நம்பியிருப்பீங்க. ஆனா இப்போ அவங்களோட பிளானிங் எல்லாமே வந்துட்டு ஏதோ ஒரு அது அவங்களுக்கே கான்ஃபிடென்ட் வரல. ஒரு மாதிரி பயமா இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா ஏதோ ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு அவங்க கை விட்டு போயிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஒரு பெரிய ஹியூஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. அவங்களோட பீப்புளில் அவங்க சைட்ல யாரோ ஒருத்தவங்க அவங்கள சைலண்ட் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இமோஷனல் பிளாக்மெயில். ஸோ இவங்களோட லைஃப்ல வந்து அந்த செலிப்ரேஷன்ங்கிறது இல்லை. இந்த ஜாலி வைபு செலிப்ரேஷன் சொல்லிட்டு எல்லாம் இருந்திருப்பாங்கல்ல, அது எதுவுமே வந்து இல்லை. ஒரு மாதிரி டார்க்னஸ் மாதிரி இருக்கு. அண்ட் இவங்கள வந்து யாரோ கண்ட்ரோல்ல வைக்கணுங்கிறதுக்காக ஒரு சில நெகட்டிவான விஷயங்களுமே இவங்க மேல வந்துட்டு கொடுக்குறாங்க, இவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபேக்கா வந்து இவங்க கிட்ட வந்து அன்பா நடிச்சிட்டு இருக்காங்க கரண்ட்லி. சரி, அவங்களுக்குள்ளார அதாவது இப்போ கொஞ்ச நேரம் சிரிச்சா திடீர்னு வந்துட்டு ஒரு மாதிரி சைலண்டான ஒரு மாதிரி சிரிக்கிறோம். ஆனா திடீர்னு ஒரு மாதிரியான ஒரு சைலண்ட் ஆயிடுவோம்ல, ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி சம்வேர் சஃபர் ஆகுறாங்க அவங்க சைலண்ட்லி. ஏதோ ஒரு விஷயம் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ற ஒரு உணர்வுகள் அவங்களுக்குள்ள இருக்கு. பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் சரி, இந்த பர்சனுக்கு ஆக்சுவலி உங்களுடைய ஹெல்ப் தேவை. ஜென்ரலி பார்க்குறப்போ உங்களுடைய உதவிகள் அப்படின்றது வந்து தேவை. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு சூழ்நிலையில வந்து போயிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. ஸோ ஆனால் நீங்கள் நினைச்சா வந்து கொண்டு வர முடியும் வெளியில. ஆனால் நீங்கள் இப்போ அவ்வளோக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி இல்லை. அண்ட் ஆல்சோ அந்த பர்சனுக்காக நீங்கள் இனி ரிஸ்க் எடுப்பீங்களான்னா அதில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். அண்ட் ஆல்சோ தேர்ட் பார்ட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த பர்சனுமே வந்துட்டு மைண்டே என்ன யோசிக்கிறேன், நான் என்ன நினைக்கிறேன், நான் ஏன் இப்படி இருக்கேன், ஏன் இப்படி செய்யறேன்ற ஒரு ஒரு மாதிரியான ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு வெறுப்புகள், அது அப்படியே அழுகைகளா மாறுது. அதாவது சம்டைம்ஸ் நம்ம ஒரு ஜென்ரலி இருக்குல்ல, என்ன பண்றோம்னு தெரியாம இருக்கிறப்போ அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர்ல நம்மள மீறி அழுகைகள் நிறைய வரும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்ங்கிறது வந்து நிறையவே வந்து தெரியுது பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும். ஸோ ஆக்சுவலி அந்த பர்சனுக்கு உங்க ஹெல்ப்புங்கிறது வேணும். ஆனா அதை கேட்க முடியாத ஒரு ஒரு இதுல இருக்காங்க. அதே மாதிரி தனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கேன், தான் இவ்வளவு இஷ்யூஸ்ல இருக்கேன், இவங்க கிட்ட ஏதோ ஒரு டிமாண்ட்ஸும் வைக்கிறாங்க, அந்த டிமாண்ட்ஸும் ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படின்ற ஒரு பயமும் வந்து அதிகமா இருக்கு. அண்ட் சம்வேர் பைல் நம்பர் 1 உங்களுக்குள்ளாருமே வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் சயின்ஸ் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. ஓகே, இந்த பர்சன் ஏதோ வந்து கஷ்டத்துல இருக்காங்க போல, ஒரு மாதிரி சஃபர் ஆகுற மாதிரி தோணுது அப்படின்னு கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு உணர்வுகள் இருக்கும்.
ஏன்னா அவங்க உங்களை கூப்பிடுற மாதிரி இல்லை உங்களை நினைச்சிட்டு இருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங் சம்டைம்ஸ் இருக்கும். சரி, இது எல்லாமே வந்து நீங்கள் உங்களோட கற்பனைகள், நீங்கள் தான் ரொம்ப அவங்கள பற்றி யோசிக்கிறதுனால அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கிடையாது. அவங்க சைன்ஸ் அண்ட் சிக்னல்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ சம் டெலிபதி கனெக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் வந்து இருக்குது. அவங்க என்ன கோ த்ரூ பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நேரடியாக நான் வந்து சொல்ல மாட்டேன், பட் என்னோட ரியாக்ஷன்ஸ் வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ அவங்களோட ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன், ஒரு தீர்வு நீங்கள் டெஃபினட்டாக இருப்பீங்க. ஏன்னா பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெமெடிஸ்லாம் பயங்கரமாக வந்துட்டு கொடுப்பீங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே. பட் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி சைலண்ட்லி மூவ் ஆன மாதிரி இருக்கு. பைல் நம்பர் 1 ஒரு சில விஷயங்களை வந்து ஏற்றுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் அவங்களுக்கு ஒரு பயத்தையும் கொடுக்குது. முன்ன இருந்த அளவுக்கு வந்துட்டு நீங்க ரொம்ப கிரேசியா அவங்க வேணுங்கிற ஒரு பிடிவாதம்ங்கிறது இருக்குதா, ஆனா அந்த அளவுக்கு இல்லை. அந்த முன்னாடி இருந்த ஒரு தாக்கம்ங்கிற அளவுக்கு கிடையாது. ஸோ அந்த குறைய 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 உங்களுடைய ரியாக்ஷன்ஸ் குறைய குறைய அவங்களுக்கு பயத்தை கொடுக்குது. எங்கடா விட்டுருவோமோ அப்படின்ற ஒரு பயமும் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டைம்ல வந்து இந்த பாண்டிங், இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹியூஜ் ஸ்டெப் அப்படிங்கிறது எடுத்தாகணும். அது எடுக்கல அப்படின்னா பிரச்சனை தான். அந்த பர்சன் இன்னுமே வந்து சஃபர் ஆகுறாங்க அண்ட் உங்க சைட்ல இருந்து ரியாக்ஷன்ஸை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா வந்து இப்ப நீங்களே போய் டைரக்டா பேசுனீங்கனாலுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன், சூப்பர் அப்படின்ட்டு போயிடுவாங்க. பட் சைலண்ட்லி இது எப்படின்னா, இது அவங்க பண்றது செல்ஃபிஷான ஒரு ரீசன் தான். இது வேல்யூபிள், இது 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 வேல்யூன்னு சொல்லவே முடியாது தான். நான் சஃபர் ஆகிறேன், ஆனால் நீ வந்து நான் சொல்ல மாட்டேன் வெளியே, ஆனால் நீங்களா வந்து தெரிஞ்சுக்கணும், ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. ஏன் உங்களுக்கு லைஃப் இல்லையா? ஏன் உங்களுக்குன்னு ஒரு ஃபியூச்சர் ஹாப்பினஸ் கிடையாதா? சரி, இந்த பர்சன் ஜென்ரலி ஒரு செல்ஃபிஷ் கேரக்டர் தான். தன்னை பற்றி மட்டும்தான் அதிகமாக நினைப்பாங்க. ஆனால் அவங்க நினச்ச அத்தனை விஷயத்துக்குமே, அவங்களோட அத்தனை செல்ஃபிஷான கேரக்டருக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணி முட்டு கொடுத்துட்டு தான் இருந்திருக்கீங்க. அதனால ரொம்ப சௌகரியமாக போயிடுச்சு, ரொம்ப கம்ஃபர்டபுள். இப்போ அது வெளியில் கிடைக்கல. செல்ஃபிஷாக இருந்தால் அதுக்கான அடி வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க. அதுதான் விஷயம், அதுதான் வித்தியாசம். பட் பைல் நம்பர் 1 அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க அழுகுறாங்க, கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் அவங்க பண்ண தப்புகள். ஒரு பாயிண்ட், உங்கள் லைஃப் எங்கே இதில். ஸோ இனி நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அவங்களுக்காக மறுபடியும் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண போறீங்களா, இல்லை உங்களுக்கான ஒரு வாழ்க்கை எடுக்க போறீங்களா? ஸோ என்னங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். இந்த இடத்துல டெசிஷன் ஃபைனலி உங்ககிட்ட வருது. ஓகேங்களா? பைல் நம்பர் 1, தட்ஸ் ஆல். தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்த்துருவோம். பைல் நம்பர் 2 ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க, அப்போதான் புரியும். அதாவது பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் இந்த பர்சன் இருக்காங்கல்ல, உங்களுடைய பர்சன் எதுலையுமே ஒரு நிதானங்கிறது கிடையவே கிடையாது. எப்பயுமே பாசிட்டிவாக நினைக்கணும், பாசிட்டிவாக பேசு, எதில் வாய்ப்பு கிடைக்குதோ அப்படியே ஜம்ப் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஒரு இதில் நிரந்தரமாக நிற்கிறாங்களான்னா கிடையாது. சரி, அடுத்து எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்பையாவது கேர்ஃபுல்லாக எடுத்து வச்சுருந்துருக்கணும். நீங்கள் பல டைம் வார்னிங்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதையும் மீறி செஞ்ச ஒரு சில விஷயங்கள், ஒரு சில பேரை நம்பி ஏதாவது பணத்தை கொடுத்துருந்தாங்கன்னா அது லாஸு, இல்லை ஏமாத்துற சூழ்நிலைகள், இல்லை வேலை விஷயமா, இல்லை அவங்களோட லவ்வையே கொடுத்துருந்தாலும், அவங்களோட அன்பு மனசுன்னு எதை சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் கொடுத்துருந்தாலும் எல்லாமே இப்போ வந்து டேஞ்சரில் வந்து நிற்கிது. இவங்க செஞ்ச விஷயங்கள், நீங்க வார்னிங் கொடுத்து கேட்காம செஞ்ச விஷயங்கள் எல்லாமே ஒரு லாஸை சந்திக்க இருக்கு. ஸோ லைஃப்ல எப்பயுமே ஒரு ஜாலி, ஒரு வெற்றி, ஒரு பாசிட்டிவ், அதாவது கீழே விழுந்தா மேலே ஏறிடலாம், இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. கான்ஃபிடென்ட் ஓகே, பட் ஓவர் கான்ஃபிடென்ட் எதுக்கு?
ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, பைல் நம்பர் 2, இந்த நபர் கூட நீங்க பல கனவுகள்லாம் வந்து போட்டிருப்பீங்க, எதிர்கால கனவுகள்லாம். ஆனா அது எல்லாத்தையுமே கனவு அத்தனையுமே வந்துட்டு டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க, அழிச்சிருப்பாங்க. அது ஏன்னா அந்த அந்த பர்சனால பொறுத்த வரைக்கும் எதுலையுமே நிதானமா இருக்க மாட்டாங்க. தன்னோட ஃபீலிங்ஸ் இப்ப சூப்பரா ஒரு மாசம் பேசுறாங்க, ஒரு வாரம், ஒரு வருஷம் பேசுறாங்க. அவங்க நல்ல மூட்ல இருந்திருப்பாங்க, இல்ல ஏதாவது ஒரு ஆதாயம் இருந்திருக்கும், அதான் பேசியிருப்பாங்க நல்லா. ஸோ அவங்க வந்து ஃபேக் ப்ராமிசஸ் நல்லா பண்ணுவாங்க. இந்த பர்சன் ஃபேக் ப்ராமிசஸ்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. ஒரு பொய்யை சொல்லிட்டு அதை எப்படி சமாளிக்கிறது அதெல்லாம் நல்லாவே உங்ககிட்ட செஞ்சுருப்பாங்க. ஆனால் உங்ககிட்ட பண்ணப்போ எதுக்குமே நீங்கள் அவ்வளோக்கு ரியாக்ட் பண்ணலை, என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களை ஒரு முட்டாளா நினைச்சிட்டாங்க. நம்ம எதை சொன்னாலும் நம்புறாங்கடா, நமக்கு ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. ஏன்னா ஒரு சில பேர் விஷயத்துல அதுதான் நடந்திருக்கு. ஆனா அது எதுவுமே வெளியில எல்லாம் பலிக்கல. இவங்க ரொம்ப ஆடின ஆட்டதும் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் எல்லாமே அங்க வெளியில அப்படியே ஆஃப். ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ், ஏதோ எங்கேயோ ஒரு பிரச்சனை, எங்கேயோ ஒரு லாக் ஆன மாதிரி இருக்கு. ஒரு சில லாசஸ், ஹார்ட் பிரேக்ஸ், போட்ட கனவு அப்படியே பெரிய சொல்லுவாங்கல்ல, கற்பனை கோட்டையே கட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பயங்கரமாலாம் கட்டி வச்சிருந்துருக்காங்க. எல்லாமே அவுட். சும்மா இப்ப 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 அவங்கள பாத்தீங்கன்னா, நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா வெறி சும்மா பில்டப் மட்டும்தான் வெளியில கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள போயிட்டு நீங்களே ஒரு சில இதுல பாத்திருப்பீங்களா, வெளியில சும்மா பில்டப் மட்டும்தான், உள்ளுக்குள்ள போயிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. படத்துலயோ இல்லை கேள்வி கூட பட்டிருப்பீங்கல்ல. அதுதான் இங்க. ப்ரேயரே பண்ணாதவங்க ப்ரேயர் பண்ணா எப்படி இருக்கும்? அமைதியா உட்காராதவங்க அமைதியா உட்காரக்கூடிய சூழ்நிலையில வந்தா எப்படி இருக்கும்? எல்லாமே வந்து அப்படியே மாறிட்டு நிக்குது. ஈஸியா இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இப்ப பேலன்ஸ் பண்ணணும். ஸ்ட்ரெஸ் இருக்கு, ப்ரெஷர் இருக்காங்க. உதவி கேட்ட நபர் இவங்களை இன்சல்ட் பண்ணியிருக்கலாம், ரொம்ப மனதளவில் இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணாத ஒரு சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் அந்த ஹார்ட் பிரேக், ஏத்துக்க முடியல. அவங்களோட கண்ணீர் அழுகைக்கு ரீசன் வந்து போட்ட பிளான், கற்பனைகள் எல்லாம் உடைஞ்சிருச்சு. உதவிக்கு நிக்க ஆள் இல்லை, நம்பின பர்சன் அவ்வளோ, அதாவது இவங்க அதான் சொல்ல ஆரம்பத்துல இருந்தே ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்துருக்கலாம். இல்லைன்னா வந்து கொஞ்சம் எல்லாத்துக்கும் நீங்க சரி சரின்னு பழக்கி விட்டுட்டீங்க. அதுக்கு அவன் அது பழக்கி விட்டதும் ஒரு வகையில நீங்களும் கூட இருக்கலாம். எல்லாத்துக்கும் சரி சரின்னு பழக்கி விட்டதுனால அந்த ஓவரான ஆட்டம், அதுதான் வந்து இங்க அவ்வளவு ஒரு விஷயம் அவங்க ஃபேஸ் பண்றது எல்லாமே. சரி, இப்போ உங்களை வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு வேற யார்கிட்ட வந்து அவங்க பேசிட்டு ஹாப்பியா ஜாலியா இருக்க ட்ரை பண்றாங்களோ உங்களெல்லாம் நல்லா வெறுப்பேத்தி விட்டுருப்பாங்க. பயங்கரமா டென்ஷன், அப்படி சரியான டென்ஷன் ஏத்தி விட்டுருப்பாங்க அந்த பர்சனை வச்சுக்கிட்டு. எல்லாம் அந்த ரிலேஷன்ஷிப்பாலே அவங்க அழுவாங்க. எந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு உங்களை காயப்படுத்தினாங்களோ அந்த பர்சன், அந்த ரிலேஷன்ஷிப்பாலே அவங்க அழுவாங்க. சரி, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கார்மிக் மாதிரி தான் இருக்கு. ஒரு ஜஸ்டிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? ஆனா அதுல டிஃபரன்சஸ் ஒன்னே ஒன்று மட்டும்தான். நீங்க என்ன ஒரு பிரச்சனைனாலும் ஓப்பனா அழுவுறீங்க, அவங்க சைலண்டா அழுவுறாங்க. அதான் வித்தியாசம். ஆனா உங்களுக்கு யுவர் இன்ட்யூஷன் இஸ் வெரி கிரேட். ஓகேங்களா? சரி, உங்களுக்கு சொல்ற விஷயங்கள் என்ன, ஏஞ்சல்ஸை பொறுத்த வரைக்கும், டிவைனை பொறுத்த வரைக்கும், சரி அந்த பர்சன் மேல நீங்க ஓவரா கண்ணு வச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வாங்க. இந்த டைம் அவங்களுடைய அட்டாச்மெண்ட் அவ்வளவுக்கு வேண்டாம். ஏன்னா இப்ப அவங்க ஒரு கார்மிக் ஜஸ்டிஸ் அந்த அந்த கர்மா பீரியட்ல இருக்காங்க. ஆடின ஆட்டத்துக்கான ஒரு அடி உளுந்துட்டு இருக்கு. இப்ப போய் மறுபடியும் அவங்க வேணும் வேணும் வேணும்னு நீங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்களும் சேர்ந்துதான் அடி வாங்கணும். அது நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே நிறைய வந்து வாங்கிட்டோம், போதும், நம்ம லைஃபை பார்ப்போம். ஸோ அவங்க மேலே வந்துட்டு ஓவரான அந்த கண் வச்சுட்டே இருக்கிறது, என்ன நினைக்கிறாங்க, ஐயோ நான் இப்போ இன்னைக்கு கூட பார்த்தேனே, என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க, என்ன யோசிக்கிறாங்க, இந்த ஆராய்ச்சிகளே வேண்டாம். ஓவரா அந்த பர்சன் விஷயத்துல உள்ள போக 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 அவங்களுடைய கர்மாவை நீங்க வாங்கிட்டு உட்காந்துருவீங்க. அப்போ உங்களோட லைஃபே கன்ஃபியூஷன்ல போயிடும். ஒரு ஒரு கல்குலேஷன் இல்லாம எல்லாமே போயிடும். பைல் நம்பர் 2,
யூ டிசர்வ் பெட்டர் லவ், பீஸ்ஃபுல்லான லவ். ஒரு சில பேருக்கு இது ஒரு டாக்ஸிக்னு நான் சொல்லுவேன். இந்த ரிலேஷன்ஷிப்ல என்னத்தை பார்த்தீங்க? அழுகைகளை தவிர என்ன இருந்துச்சு? போட்ட ஆசைகள், போட்ட ஃபியூச்சர் பிளான் எல்லாத்தையும் அவங்களே போட்டாங்க, அவங்களே வந்து அதை அழிச்சு விட்டு போயிட்டாங்க. உங்க ரோல் எங்க இங்க? பைல் நம்பர் 2, யூ டிசர்வ் பெட்டர் லவ். பெட்டரான ஒரு லவ், பீஸ்ஃபுல், அமைதியான ஒரு லவ். அமைதினா இப்போ ஒரு பர்சன் கிட்ட பேசுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு அமைதி, ஒரு பீஸ்ஃபுல்னஸ் அப்படின்றது இருக்கணும். போராடக்கூடாது, எப்படா நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோன்ற பதட்டம், பயம் கூடவே கூடாது. யூனிவர்ஸ் இஸ் டெஸ்டிங் யூன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அந்த பர்சன் விஷயத்துல யூனிவர்ஸ் உங்களை வந்து டெஸ்ட் பண்றாங்க. நீங்க திருந்திட்டீங்களா, இல்ல மறுபடியும் அவங்களை தேடி போய்கிட்டே இருக்கிறீங்களா? அண்ட் அந்த பர்சன் லைஃபோட சேலஞ்சஸ், லைஃபோட லெசன்ஸ் பீரியட்ல இருக்காங்க. ஸோ ஆடின ஆட்டத்துக்கான ஒரு அடின்னு சொல்லலாம். இப்போ உங்க 2 பேரோட லைஃப்லயும் பாத்தீங்க அப்படின்னா டைரக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸா தான் இருக்கு. உங்களுது நல்லா இருக்கு, நீங்க வந்து ஒரு டார்க்ல, இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு போறீங்க. அழுதுட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த அழுகைகள் ஸ்டாப் ஆகி நம்பிக்கை பிறக்கக்கூடிய டைம் உங்களுது. அவங்களது அப்படியே வெளிச்சத்துல இருந்து இருட்டுக்கு போற டைம் பீரியட். ஆடின ஆட்டத்துக்கு, மற்றவங்களை கஷ்டப்படுத்தினதுக்கு அவங்க அழுகக்கூடிய ஒரு டைம் பீரியட். ஸோ சைக்கிள் ஆஃப் லைஃப், அதை புரிஞ்சுக்கோங்க. உங்க டைம் நல்லா இருக்குங்கிறப்போ எதுக்கு மறுபடியும் போயிட்டு தேவையில்லாத நெகட்டிவ் வாங்கிட்டு வந்து உட்காரணும்? ஸோ ஓவரான அப்சஷனை குறைக்க ஆரம்பிங்க. யூ டிசர்வ் பெட்டர் லவ். பெட்டரான ஒரு லவ் நீங்க டிசர்வ் ஆன ஆளு தான். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்த்துருவோம். பைல் நம்பர் 3 ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க, அப்போதான் வந்து புரியும். ஏன்னா ஜென்ரல் ரீடிங்கோடைய கண்டினியூஷன் தான். ஓகே, yes, Page of Wands. Seven of Cups. யாரோ ஒருத்தவங்க இவங்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்றாங்க. பைல் நம்பர் 3 உங்களுடைய பர்சனை ரொம்ப கண்ட்ரோல் பண்றாங்க. ஏதோ ஒரு விஷயம் இவங்க கிட்ட இருந்து இவங்க ப்ரீஷியஸ்ன்னு சொன்ன விஷயத்த பறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு பயம் இருக்கு, ஒரு பயம் உண்மையிலே இவங்களுக்கு இருக்கு. இப்போ என்ன அப்படின்னா இந்த பர்சன் வந்து சைலண்டா ஓடிக்கிட்டு இருக்காங்க. சைலண்டான அதுக்குன்னு ரன்னிங் ரேஸ் மாதிரி ஓடுறதெல்லாம் கிடையாது. பட் ஆனா இந்த நாள்ல இருந்து நம்ம தப்பிச்சிடணும், இந்த மொமெண்ட்ல இருந்து நம்ம தப்பிச்சிடணும், இந்த விஷயத்துல இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகி அடுத்த இதுக்குள்ள நம்ம போயிடலாம், அடுத்த நாள் வந்துடணும் அப்படின்றபடி வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா இவங்க வந்து ரொம்ப நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த அசால்ட்டான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள், நிறைய தேவையில்லாத விஷயங்களை செஞ்சது எல்லாமே இப்ப திருப்பி வருது அவங்கள நோக்கி. ஓகேங்களா? ஸோ இவங்க ஏதாவது இப்போ இவங்க மேலே ஒரு ட்ராப்பை செட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்துச்சு, ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறவங்க எல்லாருமே மூஞ்சிக்கு முன்னாடி சிரிக்கிறாங்க, சீக்கிரட்டாக இவங்களுக்கு எதிராகவே வந்து பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ஸில் இருந்து ஒரு சில பீப்புள் மேலே பயங்கரமான டவுட் வந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர்ஸ் அதிகமாகுதுங்க. அவங்களுக்கு வந்து இப்போ இந்த நர்வஸ்னஸ்ன்னு சொல்லுவோம்ல, ரொம்ப நர்வஸாக இருப்பாங்க, அது ரொம்ப நிறையா இருக்கு, தனியாக இருக்கு. இப்போ இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சுற்றி இருக்க மாதிரி தெரியும், ஜாலியாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் உண்மையிலே அவங்க தனிமையான ஒரு ஆள் தான். இவங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஜஸ்ட் ஷோ ஆஃப். வெளியில பீப்புளுக்கு மத்தியில் நாங்கள் எல்லாரும் க்ளோஸ், ஆனால் உள்ளுக்குள்ளார பார்த்தா தான் தெரியும், தனித்தனியாக அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களை யாரும் டாமினேட் பண்ணுறது ஒரு பெரிய ஸ்ட்ராங்காக தெரியுது. அண்ட் ஆல்சோ இன்னொரு விதத்தில் பார்க்குறப்போ வந்துட்டு நீங்கள் உங்களோட பாயிண்ட்டுக்குன்னு வர்றப்போ வந்துட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகிடுவீங்களோன்ற ஒரு பயமும் இருக்கு. சரி, அவங்களுக்கு இப்போ குழப்பங்கள்ங்கிறது அந்த ஸ்ட்ரெஸ் எங்கே ஆட் ஆகுதுன்னா அவங்களோட திங்கிங்கில் ஆட் ஆகுது. கற்பனைகள், ஓவர யோசிக்கிறது. உங்கள் லைஃப்பில் யாரோ வந்துட்டா அவங்க இடத்த பிடிச்சிக்கிட்டா என்ன பண்ணுறது? ஏன்னா பைல் நம்பர் 3 உங்களுடைய பர்சனுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் நல்ல ஒரு பர்சன், நல்ல ஒரு
உங்ககிட்ட பேசுனா யாருக்குமே பிடிக்கும். ஆனால் அதே மாதிரி அவங்கள உங்கள் பர்சன் இருக்காங்கல்ல, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களும் உங்ககிட்ட வந்து பேச மாட்டாங்க, அவங்களும் உங்களை நல்லபடியாக சந்தோஷமாக வச்சு வாழ மாட்டாங்க. நீங்கள் போய் எங்கேயாவது சந்தோஷமாக 4 பேர்த்துக்கிட்ட பேசிட்டாலும் பொறுக்காது. சரி, நீ தான் என்னை வச்சு சந்தோஷமா வாழலை, என்னை வந்து நல்லா பார்த்துக்கல, நான் பாட்டுக்கு நிம்மதியாக எங்கேயோ இருக்கேன்னாலும் அது எப்படி முடியும்? ஸோ இது ஒரு டாமினேட்டிவான கேரக்டராக இருக்கலாம் உங்களுடைய பர்சன். அவங்க என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்கள் மேலே ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து அவங்க இறங்கி வர சொல்லுங்களேன். அவங்களா தானே ஓவராக இது பண்ணிட்டு போனாங்க, மாட்டாங்க. அந்த இறங்கி வர்றதுன்ற ஒரு பாயிண்ட் இருக்கே, அது முடியாத ஒரு பாயிண்ட் உங்கள் பர்சனுக்கு. அது நீங்கள் அவங்கள விட்டு போயிடுவீங்களோன்ற பயம் இருக்கு. ஏன்னா கொஞ்ச நாட்களாகவே அவங்களோட உள்ளுணர்வாக இருக்கட்டும், அவங்களோட மனசும் வந்து சொல்லுது அவங்கள விட்டு விலகி போயிடுவீங்க. உங்கள் லைஃப்பில் வேற பர்சன் வருவாங்க, இவங்களோட பெட்டரான ஒரு பர்சன் வருவாங்க, உங்களை நல்லபடியாக பார்த்துக்குவாங்க. நீங்களே வந்து திரும்பி உங்களுடைய பர்சன் கிட்ட நீங்கள் திரும்பி போகணும்னு கூட நினைக்க மாட்டீங்க. ஸோ பயம் இருக்கு, ஒரு மாதிரியான ஒரு உணர்வுகளோ சம்டைம்ஸ் வந்து ட்ரீம்ஸ்லையோ இல்லை ஏதோ ஒரு விஷன்ஸ்லையோ அவங்க பார்க்குற மாதிரி இருக்கு, நீங்கள் வேற ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் இப்போ நினைச்சா சரி வர சொல்லுங்க, இப்போ நினைச்சாலும் வரலாம்ல. வர முடியாத சூழ்நிலைகள், ஏன்னா ஏதையோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் வாழ்க்கையை சேஃப்டி பண்ண ஓடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே எங்கே வந்து ப்ராமிஸ் எல்லாம் கொடுக்கறது? பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுடைய பர்சனுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சைட்ஸ் இருக்கலாம், உங்களுக்கு தெரியாத ஒரு சில ரகசியங்கள் எல்லாமே இருக்கலாம். அது எல்லாமே வந்துட்டு வெளியே வர்றதுனால அவங்களால இப்போ எதையுமே வந்து ஓப்பன் அப்பாக சொல்ல முடியாது. அவங்க என்ன ஃபேஸ் பண்ணுறாங்கங்கிறத உங்ககிட்ட சொல்ல முடியாததுக்கு ரீசன் உங்ககிட்ட மறைச்ச உண்மைகள் நிறைய பொய். ஐயோ, எத்தனை லிஸ்டே போட்டுடலாம் போல. அதாவது நல்லா இருந்த டைம்ல இவங்க ரொம்ப வந்து உங்களை மட்டும் கிடையாதுங்க, உங்களோட சேர்த்து வேற பர்சன்ஸ் அழ வச்சிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ உங்களை திருப்பி அழ வைக்குது. சரி, ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? யூ காட் திஸ் பியூட்டிஃபுல் ஏஞ்சல்ஸ் ஒரு ஃபெதரே கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல்சோ சம் ஹிடன் சிக்னல்ஸ் கொடுக்குறாங்க. சரண்டர். சரி, அதாவது உங்க லைஃப்ல ஒரு மாற்றம் வேணுங்க. டு பி ஃப்ராங்க், உங்க லைஃப்ல ஏஞ்சல்ஸ் சொல்ற விஷயம் என்னன்னா மாற்றம் வேணும். ஆனா இந்த பர்சன் கிட்ட எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஸோ லெட்டிங் கோ தான் ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா? சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யோசிக்காதீங்க. பைல் நம்பர் 3 ரொம்ப யோசிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய டைமில் வேற பர்சன் அவங்க என்ன விஷயங்கள் நினச்சி பயப்படுறாங்களோ, ஒரு ஒரு மாதிரி ஒரு நர்வஸ் ஆகுறாங்களோ, அது உண்மையிலே நடக்கிறதுக்கான வழிகளும் இருக்கு. அப்போ உங்கள் லைஃப்பில் வேற ஒரு பர்சன் வந்து உங்களை அழகாக பார்த்துக்கிறது, உங்களை சேவ் பண்ணுறது, உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுன்னு இருக்கிறப்போ எதுக்கு உட்காந்து யோசிக்கணும்? அவ்வளோ யோசனைகள் ஏன் இந்த ஒரு பர்சனுக்காக? சரி விடுங்களேன். அவங்க ஒரு சில டைம்ல வந்து நீங்க ரொம்ப டைட்டா பிடிச்சி வைக்கணும்னு ட்ரை பண்றீங்க. அப்பதான் அது ரொம்ப டைட்டா பிடிச்சிட்டோன்னா நம்மளை விட்டு போக மாட்டாங்க, நெக்ஸ்ட் டைம் வந்தா நான் அதான் பண்ண போறேன்னு நினைக்கிறீங்க. ஆனா அப்படி நீங்க ரொம்ப டைட்டா பிடிச்சி வச்சாதான் எப்படா விடுவாங்க, ஓடியே போயிடலான்னு நிற்பாங்க. அதுதான் வந்து பண்ற தப்பு. லெட் கோ. உங்க வேல்யூ வர்ற பர்சனாக இருந்தால் உங்க வேல்யூ தெரிஞ்சு வந்தா மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. சும்மா வற்புறுத்தி உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களோட அருமை பெருமையெல்லாம் சொல்லி புரிய வச்சா நிக்காது இந்த ரிலேஷன்ஷிப். சரண்டர் டு த டிவைன். ஒரு ப்ரேயர், மேனிஃபெஸ்டேஷன், உங்க விஷஸை வைக்கிறது மூலியமாக டிவைன் கிட்ட அதை ஒப்படைச்சிட்டு உங்க லைஃபை பாருங்க. திஸ் இஸ் நாட் த எண்ட். இது ஒன்றும் எண்டே கிடையாது. எண்டுங்கிற மாதிரி உட்காந்துருக்கீங்க. இப்போ நீங்க இந்த ஒரு கிரிப்பை பிடிச்சிட்டு நிக்கிறீங்களா ஒரு விஷயத்த, அதை நீங்க விட்டா மட்டும்தான் உங்களுக்கான நிம்மதிங்கிறது இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க அவங்க விட்டுருங்க, அவங்க பண்ண விஷயத்துக்கு டெஃபினட்டா அவங்க அழுவாங்க, அவங்க கர்மா எல்லாம் இருக்கு.
அதுக்கு நீங்க ரொம்ப இறக்கப்படாதீங்க. உங்க லைஃப்ல நிம்மதி சந்தோஷங்கிறது ஒன்று இருக்கணும், வேணும். பயல் நம்பர் 3. ஓகேவா? அந்த பர்சன் மேல இன்னுமே உங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கதான் செய்யுது. அவ்வளோ பண்ணியிருப்பாங்க, உங்களை எல்லாம் அவ்வளோ நிம்மதியே இல்லாம ஆக்கி விட்டுருப்பாங்க. பட் இருந்தும் சாஃப்ட் கார்னர் இருக்கு. இப்ப அழுகுறாங்கன்னா ஐயோ அழுகுறாங்களா, ஏன் அழுகுறாங்க? ஏன் நீங்க அழுது தெரியலையா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு சம்டைம்ஸ் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சொல்லி புரிய வைக்கவே முடியாது. பட்டு தான் திருந்தணும்னு சொல்லுவாங்கல்ல. உங்க பர்சனும் அதே விஷயம்தான், பட்டாதான் திருந்துவாங்க. ஒரு சில அழுகைகள்லாம் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கதான். நீங்க உடனே ஜம்ப் ஆகி போய் சேவியர் மாதிரி போய் காப்பாத்துறேன்னு போய் நின்றாதீங்க. ஒரு சில விஷயங்கள் தெரியணும். ரொம்ப பேம்பர் பண்ணிட்டீங்க, அந்த பேம்பர் வேண்டாம். ஓகேங்களா? சரி, இனி அடுத்து உங்க லைஃப்ல உங்க வேல்யூ என்னன்னு செட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இந்த பர்சன் ஓகே வந்து டிராவல் பண்ணாதீங்க. அவங்களுக்கு வந்துட்டு இப்போ இல்லைனாலுமே ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து உங்ககிட்ட மறுபடியும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஏஞ்சல் சொல்றது அதுதான், இந்த பாண்டிங்க்கு எனதொரு சான்சஸ் இருக்கும். ஆனா அந்த 2வது சான்ஸ் வந்துட்டு ஒரு ஃபியூச்சர் வரைக்கும் போகுதா இல்ல வேற மாதிரி போகுதாங்கிறது அது 2ஆம் பட்சம். ஆனா இன்னொரு வாட்டி பேசுறதுக்கோ மீட் பண்றதுக்கோ அந்த கனெக்ஷன் உருவாகிறதுக்கோ ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அது நீங்க எப்படி புடிச்சுக்கிறீங்க, எப்படி கொண்டு போறீங்கிறது அது அந்த டைம்ல பேசிக்கலாம். ஸோ அதுக்காக இப்பவே உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. அந்த பர்சனுக்கு டைமிங் கொஞ்சம் சஃபர் ஆகக்கூடிய ஒரு டைமிங், அந்த டைமிங்கை ஃபேஸ் பண்ணட்டும். அப்பதான் அவங்களுக்கு உங்க வேல்யூவும் புரியும், அவங்களோட லைஃப்ல யாரு ட்ரூ ஃபேக்குன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மொமெண்ட். புரியுதா? பைல் நம்பர் 3. சரி, உங்களுக்கு வந்து யுவர் ஆன்சிஸ்டர்ஸ் கைடிங் யூ. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்குமே வந்துட்டு சரியா படுத்தா தூங்க மாட்டாங்க. நல்லா தூங்குறேன்னு சொல்லுவாங்க, ஆனா வந்து அந்த ஒரு சில பேர் சரியா படுத்தா தூங்க மாட்டாங்க உங்க பார்ட்னர். ஒரு சில பேருக்கு தூங்கினாலும் எந்திரிச்சாலும் ஒரு தெளிவு இல்லாம தான் எந்திரிப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு த டைம். ஓகேவா? ஸோ அவங்க வந்து நிறைய விஷயங்களை நினைச்சு அழுகுறாங்க. முக்கியமா அதுல நீங்களும் ஒரு பார்ட்டா தான் இருக்கீங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே உங்க லைஃப் ஏஞ்சல்ஸ் சொல்லக்கூடிய அட்வைஸ் படி போக ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 3. தேங்க்யூ.